நாம் வந்துட்டு ஒரு மணிரத்னம் படத்துக்குள்ளே போகிறோம், என்ன எதிர்பார்ப்போம்னா அது மணிரத்னம் படம் மாதிரி இருக்கணும்னு தான் நம்ம நினைப்போம். அது லோகேஷ் படம் மாதிரியோ, நெல்சன் படம் மாதிரியோ, கேஎஸ் ரவிக்குமார் மாதிரி படம் மாதிரியோ இருக்கக்கூடாதுன்னு நம்ம ரொம்ப தெளிவாக இருப்போம். ஆல்மோஸ்ட் இந்த படம் என்னவாயிருக்கு அப்படின்னா, ஒரு லோகேஷோட ஆவி மணிரத்னம்குள்ளே பூந்து தப்பு தப்பாக கிறுக்கி எழுதுனா எப்படி இருக்கும், அந்த ஒரு காக்டெயிலை தான் இந்த தக் லைஃப்ல பண்ணியிருக்க மாதிரியான ஒரு உணர்வு. இது மணிரத்னம் எழுதி பண்ணாரா, இல்லை மணிரத்னத்துடைய சிந்தனையிலேயே உண்மையிலேயே இப்படி ஒரு கற்பனை, இந்த ஒரு காட்சிகள்லாம் வந்ததா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா பொதுவாக வந்துட்டு ஒரு படம் நம்மளை ஈர்க்கணும் அப்படின்னா அது நமக்குள்ளே போய் ஏதாவது ஒரு வேலையை பண்ணணும். ஸோ அப்படி ஒரு எழுத்தாளர், ஒரு இயக்குனர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பண்ணாதான் அந்த படத்தை கையில் எடுப்பாங்க. இப்போ இந்த தக் லைஃப் கதை, இந்த கதையில் அப்படி என்ன எக்ஸைட்டிங்காக இருக்குன்னு சொல்லி மீண்டும் ஒரு 40 வருஷம் கழிச்சு கமலஹாசன் இந்த படத்தில் கொண்டுட்டு வந்து இதை வந்துட்டு நாம் ஒரு படமாக பண்ணி வெளியில் கொண்டு வரணுன்ற தேவை என்ன இருக்குது? நாயகனுங்கிற ஒரு கல்ட்டை பண்ணிட்டோம், மீண்டும் வந்துட்டு இப்போ ஏற்பட்ட ஒரு நடிகனோட நம்ம சேர்றணும் போது அது என்னவா கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அடுத்து இன்னும் 50 வருஷம் 60 வருஷம் 100 வருஷத்துக்கு வந்துட்டு இந்த படைப்பு நிற்கணும் இல்லையா? நிச்சயமாக அப்படி ஒரு நிற்கக்கூடிய படமாக தக் லைஃப் இருக்குமா அப்படின்னா நிற்காது, இருக்காது.